சண்டேனாலே ஒரு லேசி ஃபீல் தான் இல்லை? எல்லாருமே வெயிட் பண்ணுறது அந்த சண்டே மார்னிங்காக தான். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தூங்கி எழுந்திரிச்சு சண்டேவை பொறுமையாக வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணாலே செம்ம சூப்பரான ஃபீல் ஆகும். அந்த வாரத்துக்கே ரீசார்ஜ் பண்ண மாதிரி. நானுமே பொறுமையாக எழுந்திரிச்சு ஒன் பை ஒன் என் வேலை எல்லாத்தையும் இன்றைக்கி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு வாஷிங் மிஷின் போட்டாச்சு. அடுத்து கேஸ் ஸ்டவ் எடுத்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், இட்லி தோசை மாவு ரெடி பண்ணுறது. ஸோ அதுக்காக அரிசி உளுந்தெடுத்து ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தேங்காய் 2 இருந்தது, அதை உடச்சி நல்லா இருக்கான்னு பார்த்தேன், தப்பிச்சிட்டேன், கெட்டு போகல. 2 தேங்காயும் சக்ஸஸாக நல்லாவே இருந்தது. ஸோ அடுத்து என்ன, சமையல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். சண்டேனாலே நான்வெஜ் சாப்பிட்றவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ் தான் எடுப்பாங்க. அப்போ தான் அந்த வாரத்துக்கே ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் மட்டன் தான். ஸோ மட்டன் குழம்பு தான் செஞ்சிட்ருக்கேன். மட்டன் பண்ணுற கேப்பில் சிக்கன் 65 மசாலா போட்டு மேரினேட் பண்ணி சைட் பை சைடு நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவியும் பண்ணலாம்னு எடுத்தாச்சு. அடுப்பில் இது ரெண்டும் இருக்கிற கேப்பில் தேங்காவை சில்லு போட்டு எடுத்து ஃப்ரீசரில் தள்ளியாச்சு. மட்டன் குழம்புல போடுற பொட்டேட்டோவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணும் போதே ஒரு 1 o'clock கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. அப்போவே அரிசி உளுந்து மாவு போட்டு அதையும் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்படி எங்கள் வீட்டில் சண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், நாட்டுக்கோழி ஃப்ரை, சிக்கன் 65, மாம்பழம்னு சூப்பராக சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சு என்னோடய சண்டே பீஸ்ஃபுல்லான லேசி சண்டேவாக போச்சு.